ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம், இதை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மீண்டும் பேசியிருக்கிறார். பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லாத இந்த நிலையில் இது சாத்தியமா? பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் பகுதியில் பார்க்கலாம். நாடு ஒரே தேர்தலுங்கிறது மிக வரவேற்க உண்டான விஷயம். இது கண்டிப்பாக வரவேற்கணும், எதிர்கட்சிகள் அனைவரும் வரவேற்கணும். இது எக்ஸ்பென்ஸு போன்ற செலவுகள் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும். அந்தந்த மாநிலத்தில் அவங்க பணி செய்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிறத நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். லஞ்சம் கொடுத்து வாங்குறது எல்லாமே நின்று போயிடும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வேறு ஊர் வேறு டேட்டில் வேறு இடத்துல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால பணம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதிகமாக நடக்கும். இப்போ எல்லாம் பண்ணும்போது மணி ஃப்ளோட்டேஷன் கம்மியாகும், பணம் பட்டுப்பாடாக பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாயிடும். இது ஒரு நல்ல திட்டம், வரவேற்கத்தக்க திட்டம். இதுக்கு எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுங்கிறது நானும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நானும் நிறைய இதில் படிச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, சரியாக புரியல. அது இன்னும் நிறைய பேருக்கு சரியாக எடுத்து சொல்லி புரிய வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் ஏற்றுக்கிறேன். இந்திய தேசத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமல்ல. அப்படி நடத்தப்பட்டால் அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும் ஒன்று. எனவே அது சாத்தியமல்ல. இரண்டாவது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை, மதங்களை, கலாச்சாரங்களை கொண்ட, பண்பாடுகளை கொண்ட இந்த தேசத்தில் எல்லோருக்குமான பொது சிவில் சட்டம் என்பது சாத்தியமல்ல. அது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளையே சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள், இனங்கள், மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களில் இது சாத்தியமற்றது. அதேதான் பொது சிவில் சட்டம் என்பது கூட டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போதே விவாதிக்கப்பட்டது. இது இந்தியாவிற்கு பொருந்தாது என்ற முறையில் முடிவு செய்யப்பட்டது. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றப்பட்டால் பதட்டம் தான் அதிகரிக்கும். அனைவருக்குமான ஒரு பொதுவான பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்திய திருநாடு எல்லாருக்கும் பொதுவான நாடு. ஆனா சட்டத்திட்டங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா வெவ்வேறையா இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதை இப்போ நம்ம பாரத பிரதமர் அதுக்கான பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இது உண்மைக்குமே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதை எதிர்கட்சிகளும் ஆதரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பொது சிவில் சட்டம் என்பது மத்திய அரசு இப்போ கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பெரும்பான்மையான மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களாகவும் கூட்டணி கட்சிகள் இருப்பதாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமான விஷயமே. இதில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யலாம், அவ்வளவுதான். பொது சிவில் சட்டம் சாத்தியப்படாத ஒரு விஷயம். காரணம் என்ன சொன்னால், பெரும்பான்மையான இடத்துல பிஜேபி இன்னைக்கு இல்லை. அப்படி அவங்க இறந்த போது கூட இந்த பொது சிவில் சட்டத்தை பொருளாக எதிர்ப்பிச்சு. இந்த நேரத்தில் பொது சிவில் சட்டத்தை மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. பொது சிவில் சட்டம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும், இதை பற்றி பாஜக அரசாங்கம் இப்பொழுது கொண்டு வர முடியாது. இப்பொழுது மெஜாரிட்டியாக இல்லை. மெஜாரிட்டியாக இருந்தாலும் அது சாத்தியமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.